இது ஒரே நாள்ல கண்டிப்பா நடக்காது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வயிறு காட்டிடும். உங்களுக்கு நீங்க சாப்பிட சொல்லியே உங்களுக்கு வயிறு வந்து பிரச்சனை வரும். முதல்ல வந்து உங்களுக்கு சிம்டம் காட்டுறது வயிறு பிரச்சனை வரும் முதல்ல. அதை நீங்க இக்னோர் பண்ணிட்டு திருப்பி வெளியில வாங்கி 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 சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா குடல்ல வந்து இந்த ஹோல்ஸ், அல்சர் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும், கொஞ்சம் சிவியரா ஆகும். அப்புறம் டைஜஸ்டிவ் ட்ராக்லயே வந்து பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பிளட்லயே நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிளட்ல எல்லாம் பிரச்சனை வர ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு பிரெயினை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். பிரெயின் வந்து எப்ப பாதிக்க ஆரம்பிச்சிச்சோ அது வந்து அதோட கண்ட்ரோல் வந்து இப்ப நார்மலா வந்து ஹெல்த்தியா இருக்கணும். ஒரு எப்படியும் ஒரு 60 இயர்ஸ் வரைக்கும் ஹெல்த்தியா இருப்பாங்க, நல்ல நோய் நொடி இல்லாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே வருது, பிபி, சுகர், அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நல்லா இல்லாதனால வருது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து 25, 30 இயர்ஸ்லயே வந்துருது சார். எல்லாமே ஃபுட் ஹேபிட்ஸ் தான். மெயினா பார்த்தாலே ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஃபுட் ஹேபிட்ஸை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே, அதாவது அன்னெசரியா போயிட்டு நான் வந்து சுத்தமா உங்களுக்கு வெளியில போய் சாப்பிட வேண்டாம் சொல்லல. அதை வந்து ஒரு 3 months ஒன்ஸ் இல்ல 6 months ஒன்ஸ் எப்பயாச்சும் விருப்பப்பட்டா மட்டும் சாப்பிடுங்க. நீங்க டெய்லியும் போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க மூளை பாதிக்கும்.